சார், நான் பார்த்தது இவங்கள தான் சார். வண்டலூரை தாண்டி ஹைவேல இருக்கிற ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியே வந்தேன் சார். அப்போ பார்த்து 20 நாள் தானே ஆகுது. அதனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். நான் பார்த்தது இவங்கள தான் சார். என்ன இவன் புதுசா ஒரு கதையை சொல்றான்? அத்தை எப்படி உயிரோட வந்திருக்க முடியும்? அப்பா, நான் தான் சொன்னேன்ல, அம்மா இருக்காங்கப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. அவரு ஏதோ சொல்றாருன்னு இவங்கள ஏதோ உளறிட்டு இருக்காங்க. சார், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். நான் அந்த அம்மாவை பார்த்தது உண்மை. நம்புறது நம்பாததும் உங்க இஷ்டம் சார். நான் வரேன் சார். வரமா? சரிண்ணா. அது எப்படிப்பா? நாம தான் அம்மாக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே பண்ணோம். அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க உயிரோட இருக்காங்கன்னா எப்படிப்பா அதெல்லாம் நம்புறது? விஸ்வா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க முகத்தை நீங்க பாத்தீங்களா? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம யாருமே அம்மாவோட முகத்தை பார்க்கல. இறந்துட்டாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது கூட கீழே விழுந்ததுல முகத்துல ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு சொல்லி ஃபுல்லா கவர் பண்ணி தானே கொடுத்தாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல, ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்ததுல இருந்து காரியம் முடியற வரைக்கும் அம்மா முகத்தை நீங்க பாத்தீங்களா? ஆமா விஸ்வா, நம்ம யாருமே கடைசி வரைக்கும் பைரவி அண்ணியோட முகத்தை பார்க்கல. பார்க்கலன்னு சொல்றதை விட பார்க்க விடலன்னு தான் சொல்லணும் விஸ்வா. மாமா, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல பைரவ முகத்தை பார்க்க வேணாம்னு சொன்னதுனால தான் நம்ம பார்க்காம இருந்தோம். அப்போ அங்க ஏதோ சதி வேலை நடந்துருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பண்ண மாட்டாங்க பார்த்திபா. அண்ணா, பண்ணலனா இப்ப அண்ணி உயிரோட இருக்காங்களே, எப்படி இருக்காங்கன்னு சொல்றது தானே என்னால நம்ப முடியலன்னு சொல்றேன். நாங்க எல்லாருமே நம்புறோம் விஸ்வா, பைரவி உயிரோட தான் இருக்கா. மாமா, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் இதெல்லாம் விசாரிச்சோன்னா இந்த குழப்பம்லாம் தீந்துரும். இல்ல பார்த்திபா, ஆதாரம் இல்லாம போய் விசாரிக்க முடியாது. அப்புறம் போலீஸ் அத்துமீறல்னு நியூஸ் வரும். எதுவா இருந்தாலும் முதல்ல ஆதாரம் வேணும். அண்ணே, அண்ணிய நேர்ல பார்த்த டிரைவர் இருக்காரே, அது போதாதா? இல்லம்மா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நாங்க தானே. ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து அவங்க பேசுவாங்கம்மா. நாம பைரவியை நேர்ல கொண்டு வந்தாதான் அவங்க மேல ஆக்ஷனே எடுக்க முடியும். அப்பா, இப்பதான் நீங்க தெளிவா பேசுறீங்க. இப்ப சொல்றதெல்லாம் வச்சு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட क्वेश्चंसலாம் ரைஸ் பண்ண முடியாது. முதல்ல இவங்க எல்லாம் இங்க இருந்து வெளியில போக சொல்லுங்க. அப்பா, இந்த யாரு நம்பினாலும் நம்பலனாலும் நான் நம்புறேன். என் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். பைரவி அம்மா என்ன வயித்துல சுமந்தவங்க, அவங்க தான் என்னோட அம்மா. அந்த ஒண்ணு போதும், எந்த வகையிலயாவது என்ன அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். என் அம்மாவை நான் கண்டுபிடிக்கிறேன். இவ எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றத பார்த்தா உண்மையிலேயே அத்தை உன்னோட தான் இருக்காங்க போல. அத்தை மட்டும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம நிலைமை என்ன ஆக போதோ கடவுளே.
சொல்லு கனகா. அக்கா, இங்க திடீர்னு ஒரு புது பூகம்பமே கிளம்பி இருக்குக்கா. பூகம்பமா? ஆமாக்கா, டிரைவர் ஒருத்தர் வந்து பைரவி அத்தை உயிரோட இருக்கிறதா பூகம்பத்தை கிளப்பி விட்டுருக்காரு. ஏய், என்ன உளர்ற? நான் உளரலக்கா, உண்மைதான் சொல்றேன். பைரவி அத்தை இன்னும் சாகலையா, உயிரோட தான் இருக்காங்களாம். வண்டலூர் தாண்டி இருக்கிற ஒரு ஹோட்டல்ல 20 நாளைக்கு முன்னாடி அத்தை அவர் பார்த்தாரா. யாரோ ஒரு பொண்ணு கார் வச்சு கூட்டிட்டு போனாலாம். ஏய், அத்தை உயிரோட இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இதுல எப்படி கார்ல வச்சு கூட்டிட்டு போவாங்க? என்ன கனவு ஏதாவது கண்டியா? கனவா? அதெல்லாம் இல்லக்கா, நான் நிஜமாதான் சொல்றேன். பார்த்தது அத்தை தானா. அவங்க உயிரோட இருக்காங்கன்னு அந்த டிரைவர் அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றாரு. ஏய், என்னடி பயமுறுத்துற? நீயே பயந்தனா வீல் சேரோட லாக் ரிலீஸ் பண்ணி அத்தைய கொலை பண்ண ட்ரை பண்ண எனக்கு எப்படி இருக்கும்? அக்கா, அந்த டிரைவர் பைரவி அத்தை உயிரோட இருக்காங்கன்னு சொன்னதும் எனக்கு கொலையே நடுங்கிடுச்சுக்கா. அவங்க மட்டும் உயிரோட இருந்து திரும்ப வந்தாங்கன்னா நமக்கு பெரிய கச்சேரி தான். ஆல்ரெடி துளசியா அவங்க மகளை ஏத்துக்கிட்டுதான் விஸ்வா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதா அந்த துளசி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் பயந்துதான் நினைவு வரதுக்கு முன்னாடியே கொன்னுடணும்னு எல்லாத்தையும் பண்ணும். அப்பவும் சாகாம இருக்காங்களே, இப்போ என்னக்கா பண்றது? இல்ல கனகா, நீ சொல்ற மாதிரிலாம் பைரவியத்தை உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தேவையில்லாம யோசிக்காத. இல்லக்கா, நேர்ல பார்த்தவரே சொல்லும் போது எப்படிக்கா யோசிக்காம இருக்க முடியும்? ஏய், நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அத்தைக்கு கடைசி காரியம் எல்லாம் பண்ணீங்க. அதுவும் இல்லாம பணத்தை எரிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க உயிரோட இருப்பாங்க? இல்லக்கா, கீழே விழுந்ததுல முகம் ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு சொல்லி முகத்தை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஹாஸ்பிடல்ல இருந்தே பாடியை கொடுத்தாங்க. நாங்க எல்லாரும் அவங்க முகத்தை பார்க்காம தான் இறுதி மரியாதை எல்லாம் பண்ணோம். ஒருவேளை இறுதி மரியாதை பண்ணது எரிச்சது இதெல்லாம் வேற ஒருத்தருக்கா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன கனகா சொல்ற? ஆமாங்கா, அதனாலதான் எனக்கு டவுட்டே வந்தது. நான் நினைக்கிறேன் அந்த டிரைவர் சொன்ன மாதிரி அத்தை உயிரோட தான் இருக்காங்க. பைரவி அத்தை உயிரோட இருக்கிறது நமக்கு ரிஸ்க் கனகா. எல்லாரும் அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி நாம அவங்கள கொன்னுடணும். சரி, நான் அதை பாத்துக்கிறேன். நீ இப்போ அத்தை எங்க இருக்காங்கன்னு சொல்லு. எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அத்தைய கூட்டிட்டு போனவங்க வண்டலூர் தாண்டி ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டதா சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு வண்டியை வேற எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படின்னா சென்னையை தாண்டி வேற எங்கேயோ தான் அவங்கள கூட்டிட்டு போயிருப்பாங்க. அக்கா, அத்தைய காப்பாத்தி வச்சிருக்கிறது யாரா இருக்கோம்க்கா? எதுக்கு ஃபேமிலிக்கே தெரியாம இப்படி வச்சிருக்காங்க? தெரியலையே. சரி, இப்ப எல்லாத்தையும் போட்டு நீ குழப்பிக்காத. சென்னையை தாண்டி அப்படி எங்க தான் கொண்டு போயிருக்காங்கன்னு நம்ம ஆளுங்களை வச்சு நான் தேடி பாக்குறேன். நீ அங்க எல்லார் கூடயும் இருந்து ஒருவேளை உனக்கு அத்தை இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. விஸ்வா, விஸ்வா,
கேக்குற மாதிரி இருக்கு. விஸ்வா, துளசி, விஸ்வா, விஸ்வா, மா, நான் பேசுறது கேக்குதாமா? விஸ்வா, என்னங்க? 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 விஸ்வா, விஸ்வா, என்னங்க? பைரவி, பைரவி, விஸ்வா, என்னங்க? பைரவி. விஸ்வா, விஸ்வா, ஐயா, என்னங்க? நானும் கூப்பிட்டு பாத்துட்டேங்க ஐயா. ஆனா நாம பேசுறது அவங்களுக்கு கேக்கல. விஸ்வா, இப்ப கேட்காது. ட்ரீட்மெண்ட் முழுமையாகணும். இது ஆரம்ப நிலை முன்னேற்றம் தான். விஸ்வா, என்னங்க? ஐயா, அவங்க பழையபடி கோமாக்கே போறாங்க. இனிமே அப்படித்தாம்மா. மைய நரம்பு மண்டலம் சீராகிற வரைக்கும் அப்பப்ப திடீர்னு முழிச்சுப்பாங்க. கொஞ்ச நேரத்துல கோமாக்கும் போயிடுவாங்க. இது நல்லதுக்கு தான். சீக்கிரமே குணமாயிடுவாங்க. பாத்துக்கம்மா. சரிங்க ஐயா. வணக்கம். நான் கலியுக வரதன். 40 வருஷத்துக்கு மேல நாகர்கோவில் இருக்கிற இந்த மருத்துவமனைய நான் தான் நடத்திட்டு வர்றேன். இங்க நாங்க எத்தனையோ பேரை குணமாக்கி இருக்கோம். அம்மா, உயிரோட தான் இருக்கே அம்மா. நான் உன்னை பார்த்துட்டேம்மா. நான் உன்னை பார்த்துட்டேன். அப்பா, அப்பா, மாமா எங்க இவ்ளோ அவசரமா போறாரு? என்னவா இருக்கும்? அப்பா, அப்பா, அப்பா. என்னடா? அம்மா, அம்மா, அம்மா உயிரோட தான்ப்பா இருக்காங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமாப்பா, நீங்க பாருங்கப்பா. நீங்க பாருங்கப்பா.
பைரவி என்ன ஆள் ஆளுக்கு அத்தை உயிரோட இருக்கிறதா சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே புரியலையே. அப்பா, இது நாகர்கோயில்ல இருக்கிற ஒரு கேரளா சித்த மருத்துவமனை. அங்க இருக்கிற ஒரு வைத்தியர் பேட்டி கொடுக்கும்போது அங்க ஒரு பொண்ணு அம்மாவை வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போனாங்கப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வீடியோ பாருங்கப்பா. நாகர்கோயில் சித்த மருத்துவமா? விஸ்வா, இந்த வீடியோ 3 நாளைக்கு முன்னாடி தான் யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கு. எப்படியும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பைரவி கண்டிப்பா உயிரோட தான்டா இருக்கா. ஆமாப்பா, கண்டிப்பா அம்மா உயிரோட தான் இருக்காங்க. துளசி சொன்னது உண்மைதான்ப்பா. விஸ்வா, அந்த ஆயுர்வேதிக் மருத்துவமனையோட நம்பர் அட்ரஸ் எதா இருக்கான்னு கூகுள்ல செக் பண்ணி பாரு. இந்தா. இதுல எங்க? அப்பா, அவங்க கான்டாக்ட் நம்பர் எதுவும் இல்ல, ஆனா அட்ரஸ் மட்டும் இருக்குப்பா. எங்க கொடு. விஸ்வா, நீ உடனே கிளம்புடா. நம்ம இமிடியேட்டா நாகர்கோயில் போவோம். அங்க போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிப்போம். சீக்கிரம் கிளம்பு. சரிப்பா. சரி. எங்க? ஐயோ, அத்தை. அத்தை செத்து பாடியா வந்து விஸ்வா மாமா தான் கொல்லி வச்சாரு. அத்தை எப்படி இப்ப உயிரோட? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. அத்தை உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனை. துளசி, பார்த்திபா, சிவகாமி, என்னாச்சு மாமா? துளசி, நீ சொன்ன மாதிரியே பைரவி இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சு போச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இங்க பாரு. அம்மா, அண்ணி, அண்ணே, இது அண்ணிதான். இது பைரவி அண்ணியேதான். அம்மா இப்போ எங்கப்பா இருக்காங்க? நாகர்கோயில்ல இருக்கிற ஒரு சித்த மருத்துவமனையில இருக்காமா. சித்த மருத்துவமனையிலயா? ஆமாம்மா. கடவுளே, முதல்ல என் அண்ணி உயிரோட இருக்கிற விஷயத்த நீங்க என் காதுல கேட்க வச்சீங்க. இப்போ என் அண்ணி எங்க இருக்காங்கன்னு கண்ணிலேயே காட்டிட்டீங்கப்பா. இது போதும்பா, இது போதும். சரி, நீங்க எல்லாரும் போய் உடனே ரெடி ஆயிடுங்க.
நாம இப்பவே நாகர்கோயில் கிளம்பணும். போய் ரெடி சரிண்ணே. சரி. பைரவி, நாங்க எல்லாருமே உன்னை தேடி வரோம். இனிமே உனக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். நீ தைரியமா இரு.